கிராமத்து இல்லத்தரசி. வெயில் காலம், வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற குளம் கொட்டை எல்லாமே தண்ணி இல்லாம காஞ்சி போச்சு. ஆனா ஊரோட எல்லையில இருக்கிற லக்ஷ்மியோட வீட்டை சுத்தி மட்டும் எல்லாமே பச்சை பசேல்னு இருந்துச்சு. மதிய நேரம் சோமையா லக்ஷ்மி 2 பேரும் தலைமையில கூடைய வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களால வெயில் தாங்க முடியலனாலும் முகத்துல ஒரு சிரிப்பு மட்டும் குறையல. ஏங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா நடங்க. அந்த 3வது தெருவுல நாகமாத்த நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. வெயில்ல கத்திரிக்காய் வாடி போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வித்தாகணும். ஆமா லக்ஷ்மி, வெயில பாத்தியா? நெருப்பு நெருப்பு மாதிரி இருக்கு. தண்ணியே கிடைக்காத இந்த காலத்துலயும் இவ்வளோ அழகா காய்கறி எல்லாம் எப்படிதான் நீ வளர்க்குறனே புரியல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் தோட்டமும் வாடி போயிருக்கும் போது நம்ம தோட்டம் மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு. தோட்டத்துல விளையிறது செடிகளா பார்க்காம நம்ம பிள்ளைகளா பார்க்கணும். அந்த பூமி தாயை நாம சந்தோஷப்படுத்தினா அந்த பூமி தாய் நமக்கு என்ன தேவையோ அதை விளைச்சலா திருப்பி கொடுப்பா. அங்க பாத்தீங்களா, நாகம்மா திண்ணையில உக்காந்துக்கிட்டு நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வா லக்ஷ்மி, வந்து உக்காரு. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? உன் கூடையில இருக்கிற காய்கறியை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. என் தோட்டத்துல இருக்கிற துளசி செடி கூட வாடி போய் காஞ்சு போச்சு. ஆனா உன்னோட தோட்டத்துல மட்டும் இந்த சொரக்காய் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல நாகமத்த, அது கடவுளோட கருணை. ஆத்தங்கரையோரமா எங்க வீடு இருக்கிறதுனாலதான் இப்படி காய்கறி நல்லா விளையுது. கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் இப்பதான் செடியில இருந்து பறிச்சுது, அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தானே? என்ன சோமையா, உன் பொண்டாட்டி உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாளா, இல்ல ராவும் பகலுமா ஆத்துக்கு போய் தண்ணிய கொண்டு வர சொல்லி உசுர வாங்குறாளா? பாவம், மெலிஞ்சு போயிருக்கியே. ஐயோ இல்ல அத்தை, லக்ஷ்மி என்ன மகாராஜா மாதிரி பாத்துக்கிறா. நான் கொண்டு வர்றது 2 குடம் தண்ணி தான். லக்ஷ்மி தான் ராத்திரி முழுக்க தோட்டத்திலேயே உக்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த காய்கறியை பார்த்துட்டு நீங்களே பாராட்டுவீங்க. சரி சரி, ஒரு 1/2 கிலோ கொடு. இந்த வெயிலையும் இந்த காய்கறி இவ்வளவு நல்லா இருக்குன்னா இது பார்க்க அதிசயமா தான் இருக்கு. சரி, விலை என்ன? உங்ககிட்ட போய் விலையை பெருசா பேசுவேனா? ஒரு 5 ரூபாய் கொடுங்க போதும். நம்ம ஊருக்காரங்க கிட்ட லாபத்தை அதிகமா எதிர்பார்த்து நாங்க வியாபாரம் செய்யல. அப்படி ஊருக்குள்ள வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறமா லக்ஷ்மி சொன்ன மாதிரியே சோமையா ஜமீன்தாருடைய பங்களா வீட்டுக்கு போனா. லக்ஷ்மி வீட்டுக்கு போய் தோட்டத்துல வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சோமையா கூட நிறைய காய்கறி கொண்டு வரத பார்த்து ஜமீன்தாருடைய வேலைக்கார ராமையா வெளியில வந்தான். என்ன சோமையா, இன்னைக்கு கூட நிறைய காய்கறி இருக்கு. ஐயா வீட்டுக்குள்ள அனல் தாங்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த காய்கறியை பார்த்தா உயிரே வந்த மாதிரி இருக்கும். வா உள்ள போலாம். சோமையா வீட்டுக்குள்ள போனா. அப்ப அங்க ஜமீன்தார் ஒரு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. வா சோமையா, என்ன வெயில்ல கூட உன் வியாபாரம் நல்லபடியா நடக்குது போலயே. இந்த ஊர்ல தண்ணி எங்க இருக்குன்னு நீ காய்கறிய விளைய வச்சுக்கிட்டு இருக்க. என் தோட்டத்துல பழச்செடி கூட வாடி போச்சு. ஐயா, என் கூடையில தக்காளி, கத்திரிக்காய், சொரக்காய் எல்லாம் இருக்கு. என் பொண்டாட்டி லக்ஷ்மி ராத்திரி முழுக்க ஆத்து தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி விளைய வச்ச காய்கறி ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஓஹோ அப்படியா? ஆமா சோமையா, என்ன இது காயெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசு மாதிரி இருக்கே. வெளியில 100 டிகிரி வெயில் அடிக்குது, ஆனா இப்பதான் செடியில பறிச்ச மாதிரி இருக்கே. உன் பொண்டாட்டி லக்ஷ்மி சாதாரண பொண்ணு இல்ல சோமையா. ஒரு பொண்ணு நினைச்சா உலகத்தையே உருவாக்கலாம் அப்படின்னு உன் பொண்டாட்டி நிரூபிச்சிருக்கா பாரு. ஆமாங்க ஐயா, அவளுடைய விடாமுயற்சியால தான் இந்த விளைச்சல். என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டா. நான் தான் கட்டாயப்படுத்தி கூட எடுத்துட்டு வந்தேன். ராமையா, இந்தா சோமையாவுக்கு 2 ரூபாய் அதிகமாக கொடு. இவ்வளோ நல்ல காய்கறிக்கு 2 ரூபாய் கூட கொடுக்கறது தப்பு இல்லை. சோமையா, உன் பொண்டாட்டிய பாராட்டினேன்னு சொல்லு. ஒரு பொண்ணு தான் வீட்டோட கௌரவம் அப்படின்னு உன் பொண்டாட்டி நிரூபிச்சிட்டா. சோமையா சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான், ஆனா அனல் மட்டும் குறையல. லக்ஷ்மி சோமையா வரதுக்குள்ளேயே ஆத்துக்கு போய் பானையில நிறைய தண்ணியை கொண்டு வந்து வச்சிருந்தா. சோமையா வந்த உடனே அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். வந்துட்டீங்களா? ரொம்ப அசதியா இருக்கீங்க போல. இந்த தண்ணியை குடிங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்துச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? லக்ஷ்மி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜமீன்தார் ஐயா காய்கறிகளை பார்த்துட்டு எவ்வளோ பாராட்டினாரு தெரியுமா? சோமையா, உன் பொண்டாட்டி சாதாரணமான பொண்ணு இல்லை. இவ்வளோ வெயில் அடிக்கும் போதும் இவ்வளோ நல்லா காய்கறியை வளர்த்துருக்கான்னா அவ ரொம்ப திறமசாலின்னு சொல்லி அவரு உன்னை தனியா பாராட்டினாரு தெரியுமா? அவரு பெரிய மனுஷன் என்ன பாராட்டினாருன்னா சந்தோஷம்தான். ஆனா நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? என் கடமையை நிறைவேத்தின அவ்வளவுதானே. இல்ல லக்ஷ்மி, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு.
ஒரு பொண்ணு நினைச்சா வறட்சி காலத்திலயும் சொர்க்கத்தை உருவாக்க முடியும்னு சொன்னாரு. அதை கேட்கும்போது எவ்வளோ பெருமையா இருந்தது தெரியுமா? நாகமாத்த உன்னை பத்தி ஏதேதோ சொல்றாங்க. ஆனா ஜமீன்தாருக்கு நீ யாரு அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வந்திருக்கு. இப்ப மத்தவங்க பேசுனதை பத்தி ஏன் நாம பேசணும்? வாங்க போலாம். நாம இருட்டாகிறதுக்கு முன்னாடியே தண்ணியை கொண்டு வந்து செடிங்களுக்கெல்லாம் ஊத்தணும். இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம் இல்ல, அதுல செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சுங்க. அதோ அங்க பாத்தீங்களா, அந்த மூலையில இருக்கிற செடியெல்லாம் எப்படி வாடி போய் தொங்கி போச்சுன்னு. ஆமா லக்ஷ்மி, அடிக்கிற வெயிலுக்கு பாவம் இந்த சின்ன செடிங்கெல்லாம் என்ன பண்ண சொல்லு. நாம காலையில செடிங்களுக்கு தண்ணி ஊத்தினாலும் மதியமே அது காஞ்சு இல்ல போயிடுது. நீ போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ லக்ஷ்மி. நான் ஆத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்து எல்லா செடியோட வேரும் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். வேண்டாங்க, நாள் புற கூடிய சுமந்துக்கிட்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அசதியா இருப்பீங்க. நாம 2 பேருமே போலாம். நீங்க தண்ணியை மோந்து கொடுங்க, நான் அதை கொண்டு வந்து செடிங்களுக்கு ஊத்துறேன். இந்த செடிங்க நமக்கு பிள்ளைங்க மாதிரி. நாம பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, இந்த செடிங்க தாகத்தோட இருக்கவே கூடாது. இந்த பூமி தாயி நம்மள நம்பி இருக்காங்க, அவங்கள நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் இல்லைங்க? உன் பேச்சை கேட்டா என் உடம்புல இருக்கிற அசதியெல்லாம் பறந்து போயிடுது. உன்னை மாதிரி பொண்ணு இருக்கிற வீடு எப்பவும் சொர்க்கமாக தான் இருக்கும். சரி வா, ஆத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்து இந்த செடிங்களோட தாகத்தை தீக்கலாம். லக்ஷ்மியும் சோமையாவும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பானை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கிட்ட போனாங்க. ஆத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை கொண்டு வந்து அவங்க செடிங்களுக்கு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ள கிணத்துல தண்ணி இல்லைங்கிறதுனால ஊர் பொம்பளைங்க எல்லாருமே ஆத்துக்கு தண்ணி எடுக்க தான் வந்தாங்க. ஏமா லக்ஷ்மி, இப்பதான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த, மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்து பானை தண்ணியை கொண்டு போறியே, உன் பொறுமையை பாராட்டணும். உனக்கு இடுப்பெல்லாம் வலிக்காதா? என்ன பண்றது சுப்பம்மக்கா, செடிங்க எல்லாம் நம்மள நம்பிதான் அங்க இருக்கு. அந்த செடிங்க தாகத்தோடு இருந்தா வாடி போயிடும் இல்லையா? அதுங்க வாடி போச்சுன்னா என் மனசுக்கு கேட்காதே. இந்த பானை தண்ணியை தூக்கும் போது கஷ்டமா இருக்கிறத விட அந்த செடிங்க வாடி போறத பார்க்க தான் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் தண்ணியை கொண்டு போய் நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீ தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த தண்ணி கொண்டு போற, நாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட தாகத்தை தீக்க தண்ணி கொண்டு போற. ஆமா லக்ஷ்மி, உனக்கு மனசாட்சி இல்லையா? பாவம் சோமையாவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? இந்த வெயில்ல கால் எடுத்து வெளியில வைக்க முடியல, தர நெருப்பு மாதிரி கொதிக்குது. பாவம், அவனை ஆத்து வரைக்கும் அனுப்பி தண்ணி கொண்டு வர வைக்கிற. அம்மா, புருஷனை வீட்டுல உட்கார வச்சுட்டு நாம வேலை செய்யறதுக்கு பேரு பாசம்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு துணையா இருக்கிறது தானே வாழ்க்கை துணையா என்னோட கடமை. அவரை நான் தனியா கஷ்டப்பட வைக்கலையே, கூட துணைக்கு நானும் தானே இருக்கேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தும் போது அந்த குடும்பம் நல்லபடியா இருக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நானும் என் புருஷனும் எங்க குடும்பத்துக்காக, எங்க தோட்டத்துக்காக ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படுறோம். ஆமா நாகமாத்த, லக்ஷ்மி என் கூட இருந்தா 1000 யானை பலம் எனக்கு கிடைக்கும். லக்ஷ்மி கொடுக்குற தைரியத்துக்கு முன்னாடி இந்த பானையெல்லாம் எனக்கு கனமாவே இல்லை. இவளுடைய விடாமுயற்சியை பார்க்கும்போது என் அசதியெல்லாம் தானாவே போயிடும். ஜமீன்தாரும் லக்ஷ்மியோட திறமைய மனசார பாராட்டினாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பாத்தியா நாகம்மா, சோமையாவுக்கு லக்ஷ்மி மாதிரி மனைவி கிடைக்க அவன் கொடுத்துதான் வச்சிருக்கணும். பாவம் லக்ஷ்மி தானே கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு போய் செடிங்களுக்கு ஊத்துறான். அந்த செடிங்க தான் இப்ப காய்கறியா மாறி இருக்கு. அந்த காய்கறியை நாம தானே சாப்பிடுறோம். லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். லக்ஷ்மி, உன்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய உழைப்பும் தான் உன் வீட்டுக்கு கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு எனக்கு தெரியும். ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மட்டும் கொண்டு வந்த பானை தண்ணி எல்லாத்தையுமே தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு ஊத்திக்கிட்டே இருந்தா. அவ தண்ணி ஊத்தும் போது செடிங்க கூட பேசுற மாதிரி தெரிஞ்சுது. சோமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துல கைத்துக்கட்டல் போட்டு உக்காந்துருந்தான். லக்ஷ்மி, வந்து தூங்கலாம்ல, நாளைக்கு காலையிலேயே சந்தைக்கு வேற போகணுமே. இதோ இன்னும் 10 செடி மட்டும்தாங்க இருக்கு, அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். பாருங்க, தண்ணி ஊத்தின உடனே இந்த செடிங்க எல்லாம் என்னை பார்த்து எவ்வளவு அழகா சிரிக்குதுன்னு. பாவம், பகல் பூரா வெயில கஷ்டப்பட்டு இப்பதான் தாகத்தை தீர்த்துக்குதுங்க. இப்பதான் இவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி. நானும் உன்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஏன் இப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணு அவ குடும்பத்தையும் புருஷனையும் எப்படி பாத்துக்கிறாளோ அதை வச்சுதான் அந்த குடும்ப கௌரவமே இருக்காமா. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு 1000 யானையோட பலம் கிடைக்குங்க. அதனாலதான் இந்த வறட்சி காலத்திலயும் நாம இவ்வளவு அழகா தோட்டத்தை வளர்த்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்த நாள் காலையில அந்த ஊர் ஜமீன்தார் கூடவே அவருடைய மனைவியையும் கூட்டிக்கிட்டு சோமையோட வீட்டு தோட்டத்தை பார்க்க வந்தாரு. அந்த வீட்டு தோட்டம் அழகாவும் அங்க இருக்கிற அத்தனை காய்கறிகளையும் பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மி, சோமையா, நான் எத்தனையோ தோட்டத்துக்கு போயிருக்கேன்.
எத்தனையோ இடங்களுக்கும் போயிருக்கேன். ஆனா உங்க தோட்டத்துல இருக்கிற இந்த அமைதியும் சந்தோஷமும் எந்த தோட்டத்திலையும் இருந்ததில்ல. லக்ஷ்மி, உன்னை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்னை மாதிரி பொண்ணு வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு சொர்க்கமாக தான் இருக்கும். பாத்தீங்களா, நம்ம தோட்டத்துல இருக்கிற எல்லா மரமும் வாடி கொட்டியே போச்சு. ஆனா இங்க இந்த பொண்ணு இந்த இடத்துல இவ்வளவு அழகான ஒரு தோட்டத்தையே உருவாக்கியிருக்காளே. லக்ஷ்மி, உன் முகத்துல எப்பவுமே இருக்குமே ஒரு அமைதி, அது இந்த தோட்டத்திலயும் தெரியுது. உன் திறமையால இந்த தோட்டத்தை இன்னும் நீ ரொம்பவே அழகாக்கியிருக்க. அம்மா, உங்களை மாதிரி பெரியவங்க எங்க வீட்டுக்கு வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். இல்லம்மா, இது உன்னுடைய உழைப்பு. சோமையா ரொம்ப கொடுத்து வச்சவன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அவன் அதிர்ஷ்டம்தான் பண்ணியிருக்கணும். ஆமாம்மா, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணு. உனக்காக இந்த 1 ஏக்கர் பூமியை தரேன். உன் தோட்டத்தை இன்னும் பெருசாக்கு. ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க ஐயா. இப்போ இருக்கிறதே எங்களுக்கு போதும். இது உனக்காக சும்மா கொடுக்கல, உன் பொண்டாட்டியோட திறமைக்கான பரிசு இது. நாகம்மா மாதிரி ஆட்களும் லக்ஷ்மியோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவளை பாராட்டினாங்க. அப்படி அந்த வறட்சி காலத்துல கூட லக்ஷ்மியோட வீடு மட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சு. பொண்டாட்டி அப்படின்னா வீட்டு வேலை செய்யற ஒரு பொண்ணு இல்ல, அந்த வீட்டுக்கே வெளிச்சத்து கொண்டு வர பொண்ணு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா ரொம்ப பொறுமையாவும் அவளுடைய திறமையாலையும் அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். புருஷனோட கௌரவம் தான் தன்னுடைய கௌரவமா நினைக்கிற பொண்ணு இருக்கிற வீடு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அது நல்ல உச்சி வெயில்ல வெந்துகிட்டு இருந்த சோமபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தை சூரியன் முழுசா குத்தகைக்கு எடுத்துட்டான் போல. குளங்குட்டை எல்லாமே தண்ணி இல்லாம வத்தியே போயிடுச்சு. ஆடு மாடுங்க எல்லாம் தண்ணி குடிக்க முடியாம தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. காத்துல கொஞ்சம் கூட ஈரம் இல்ல, வெறும் நெருப்பு கக்குற அனல் மட்டும்தான் இருந்துச்சு. ஊரோட எல்லையில இருக்கிற வட்டி வியாபாரி பூபதியோட வீட்டு கிணறுல மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இப்ப அந்த கிணறு ஊஜனங்களுக்கு தாகத்தை தீக்கிற கிணறு மட்டும் இல்ல, பூபதியோட கல்லாவை நிரப்புற பணமும் அதுதான். விடிய காலையிலேயே பூபதி அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு பெட்டியையும் ஒரு கணக்கு புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. டே ரங்கா, சரியா தண்ணி எடுத்து ஊத்து. வயசானவங்க அப்படிங்கிறதுக்காக காசு வாங்காம தண்ணியை கொடுத்து அனுப்பிடாத. ஒத்த ரூபாயும் எனக்கு கணக்கு தான், சரியா இருக்கணும். இந்த கிணத்து தண்ணி அமிர்தத்துக்கு சமண்டா. இதை ஊர் ஜனங்களுக்கு இலவசமா கொடுத்து வர்ற புண்ணியம் எனக்கு வேண்டாம். எனக்கு பணம் தான் வேணும். ஐயா, ஆனா வரிசையில் நிற்கிற இந்த பாட்டியம்மா கிட்ட ₹1 கூட இல்லையா. ஆனா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாவம், ஒரு சொம்பு தண்ணிக்கு காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க. ஒரு வாயாவது தண்ணி அவங்களுக்கு வேணுமா. அவங்க தாகத்தை தீத்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. புண்ணியம் கிடைச்சா எனக்கு பசி தீருமாறாங்க. அவங்க அழும்போது தான் கண்ணீர் வருது. அந்த கண்ணீரை குடிச்சு தாகத்தை தீத்துக்க சொல்லு. இலவசமா கொடுக்க நான் ஒன்று இந்த கிணற சும்மா நோண்டி வைக்கல, ₹100 செலவு பண்ணியிருக்கேன். அந்த கிழவிய வெளியில துரத்து. இங்க தான தர்மம்லாம் பண்ண முடியாது. பணம் கொடுத்தா மட்டும்தான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். ஊர் எல்லையில இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில சங்கரோட உடம்பு அனலா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அவன் ஜுரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல உக்காந்துக்கிட்டு இருந்த மல்லிகா கிழிஞ்சு போன முந்தானையை எடுத்து அவன் நெத்தியில இருக்கிற வேர்வையை தொடச்சிக்கிட்டு இருந்தா. மல்லிகா, தொண்டையெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்கு. குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறியா? தண்ணி குடிக்கலனா உயிரே போயிடும் போலையே. கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? நான் கிணத்தடிக்கு போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். வீட்டில இருந்த கொஞ்சோண்டு தண்ணி பசங்க தாகம் அப்படின்னு குடிச்சிட்டாங்க. நான் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு குடிக்க தண்ணி. வேண்டாம் மல்லிகா, அந்த பூபதி கிட்ட மட்டும் தண்ணியை கேட்டு போகாத. அவன் ரொம்ப மோசமானவன். ஒரு முடக்கு தண்ணியை கொடுக்க கூட ரொம்ப அவமானப்படுத்துவான். அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நம்ம பசங்க தவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதுக்காக அவங்கிட்ட போய் கை கட்டி நிற்க விருப்பம் இல்லை. நீங்க இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் இப்படி இங்க சும்மா இருக்க முடியும்? அவமானம் தானே, படுத்துனா படுத்துட்டோம். அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் தண்ணியை கொண்டு வரேன். நீயும் என் பிள்ளைங்களும் நல்லா இருந்ததானையா நான் சந்தோஷமா இருக்க முடியும். நீ கவலைப்படாத, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மல்லிகா பானையை தலையில சுமந்துக்கிட்டு பூபதியோட வீட்டுக்கு வந்தா. அவன் நடையில ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் கூட புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கிற தைரியம் அவளுக்குள்ள இருந்துச்சு. ஐயா பூபதி ஐயா, உங்க காலில் வேணும்னாலும் நான் விழுந்து கும்பிடுறேங்க. என் வீட்டோட நிலைமை உங்களுக்கு தெரியும். என் புருஷன் ஜுரம் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அம்மா தாகம் அப்படின்னு சொல்லும்போது
பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. என் வீட்டில் இருக்கிற அத்தனை உசுரும் தண்ணிக்காக தான் தவிச்சுக்கிட்டு இருக்குங்க ஐயா. இந்த ஒரு கூட தண்ணியை இலவசமாக கொடுங்க ஐயா. நீங்க செஞ்ச உதவியை ஜன்மத்துக்கும் மறக்க மாட்டேன். இலவசமாவா? இலவசமா தண்ணியை கொடுத்தா ஏன் கல்லாப்பட்டி ரொம்பமா மல்லிகா? ஏற்கனவே உன் புருஷன் வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டாம இருக்கான். இதுல தண்ணிய வேற இலவசமா தர முடியுமா? இந்த காலத்துல இலவசமா எதுவும் கிடைக்காது. சுவாசிக்கிற காத்தும் கூட. உனக்கு தண்ணி வேணும்னா போய் ₹1 கொண்டு வா. உன் புருஷன் உடம்பு குணமாகணும்னா தண்ணி இல்ல, ரூபா வேணும். ஐயா, உண்மையிலேயே எங்ககிட்ட ₹1 கூட இல்லைங்க ஐயா. வீட்டில் ₹1 இருந்தா கொண்டு வந்து கொடுத்து தண்ணியை வாங்கிட்டு போக மாட்டேனா? வீட்டில் இருக்கிற கஞ்சி பாத்திரமோ காஞ்சி போச்சுங்க ஐயா. பிள்ளைங்க தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி கேட்டு வந்த தாயோட மனசு நோகடிக்கிறீங்களே. நாளைக்கு அந்த கடவுள் கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆக எந்த மனசாட்சி இல்லாம நெருப்பு அள்ளி கொட்டுதுன்னா நீங்களும் மனுஷங்களை ஏன் நோகடிக்கிறீங்க? இப்ப நீங்க இந்த தண்ணியை கொடுக்கல அப்படின்னா என் பிள்ளைங்களோட உசுறு போயிடுமே ஐயா. நினைச்சு பாருங்க ஐயா. போதும், நிப்பாட்றியா? இங்க இலவசமா தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு அந்த அளவுக்கு தண்ணிக்கான தேவை இருந்துச்சுன்னா கழுத்துல இருக்கிற கருகுமணியை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. வேணும்னா தாலியும் கூடவே கழட்டி கொடு. இன்னொரு பானை தண்ணியும் கொடுக்கறேன். நீ தெய்வமா நினைக்கிற அந்த தாலியை என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உன் புருஷனையும் பிள்ளைங்களையும் தாகத்துல இருந்து நீ காப்பாத்தலாம். ஐயோ, இது அநியாயம். இது என் தாலிங்கய்யா. இது என் புருஷனோட உசுறு. ஒரு கூட தண்ணிக்காக ஏன் மஞ்சள் குங்குமத்தை அடுக்கு வைக்க சொல்றீங்களே? இது நியாயமா? ஒரு கூட தண்ணிக்கு இவ்வளெல்லாம் அநியாயம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? தயவு செஞ்சு நல்ல மனசு பண்ணி ஒரே ஒரு கூட தண்ணியை கொடுக்க கூடாதா? நீ தேவையில்லாம இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க மல்லிகா. உனக்கு தண்ணி வேணும்னா நான் கேட்டதை கொடுத்துட்டு தண்ணியை வாங்கிட்டு போ. இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு. டே ரங்கா, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுடா. இந்த வெயில் தொல்லை தாங்க முடியல. நான் உள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வெடுத்துட்டு வரேன். பாவம் மல்லிகா கிணத்து திட்டு மேல உக்காந்துக்கிட்டு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து தெருவுல இருக்கிற ரங்கம்மா தண்ணி பிடிச்சிட்டு போறதுக்காக ₹1 எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க மல்லிகா அழுவுறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. யாருமா நீ? எதுக்காக இங்க உக்காந்து அழுதுகிட்டு இருக்க? இந்த பூபதியோட வீட்டுக்கு முன்னாடி அழுவுறது பாறையில தண்ணிய ஊத்துற மாதிரிமா. அவன் மனசு பாறையை விட மோசம். அவனுக்கு மனுஷங்க மேல மதிப்பில்ல, பணத்து மேலதான் ரொம்ப மதிப்பு. உன்னோட கண்ணீர் அவனுக்கு வெறும் தண்ணியாதான் தெரியும். உன் கஷ்டத்தை பத்தி அவன் என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டான். அம்மா, நான் விவசாயி சங்கரோட பொண்டாட்டிமா. வீட்டில் என் வீட்டுக்காரரு ஜரத்தோட தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தொண்டை வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டாரு. என் சின்ன குழந்தைங்களும் காலையிலேருந்து தாகம்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பூபதி கிட்ட தண்ணி கேட்க வந்தா உன் தாலியை கழட்டி வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போன்னு சொல்றான். இவன் கேட்குறான்னு என் தாலியை கழட்டி வைக்க முடியலம்மா. ஐயோ கடவுளே, உன் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அந்த கடவுள் ஏழைங்களுக்கு ஏன் தான் இவ்வளோ சோகத்தை கொடுக்குறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனா அதுக்காக இந்த பூபதியை கையேந்தியெல்லாம் நிற்காத. அவன் மனசு என்னைக்குமே கரையாது. உனக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டான். என்கிட்ட இன்னொரு ரூபா வச்சுக்கிட்டு இருக்கம்மா. அந்த ரூபால உனக்கு பானை தண்ணி பிடிச்சி கொடுக்குறேன், வா. வேண்டாம்மா, நீங்க கஷ்டப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம். நீங்களும் இந்த பணத்தை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கடவுள் என் வாழ்க்கையோட ஏன் இப்படி விளையாடுறான்னு தான் எனக்கு தெரியல. இந்த ₹1 என் புருஷனோட உசுரோடு விளையாடுறான் அந்த கடவுள். பரவாயில்ல பாட்டி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். எனக்கு அந்த கடவுளே ஒரு நல்ல வழியை காட்டட்டும். ரங்கம்மா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மல்லிகா மறுபடியும் பூபதி கிட்ட போனா. இந்த தடவை அவ கண்ணுல ஒரு சோர்வும் அளவுக்கு அதிகமான துக்கமும் இருந்துச்சு. ஐயா பூபதி ஐயா, கடைசியா ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. என் புருஷனோட நிலைமைய பாருங்க. அதுக்கப்புறமும் இந்த ₹1 தான் உங்களுக்கு முக்கியம்னா உங்க கிணத்துலயே விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்க ஐயா. இங்க பாரு மல்லிகா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் அசைற ஆளு நான் கிடையாது. நான் சொல்றது ஒண்ணுதான். போய் உன் புருஷன்கிட்டயே கேளு. பணம் இருந்தா வந்து தண்ணிய வாங்கிட்டு போ. இல்லைன்னா அமைதியா வீட்லயே உக்காரு. இந்த கிணறு ஒன்றும் சும்மா வரல. அதை நான் செலவு பண்ணி கட்டியிருக்கேன். அதனால இலவசமா தர முடியாது. உன் சாவுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். நீ செத்தாலும் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஐயா, மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. ஒரு காலத்துல நீங்களும் எங்களை மாதிரி ஏழைங்க தானே. உங்க அப்பா எங்க தாத்தா கிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எங்க தாத்தா தினமும் உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் தானே. இப்போ நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க.
இந்த திமிரு இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? மண்ணுல இருந்து வந்த நாம மண்ணுக்கு தானே போயாகணும். போகும்போது கூடவே இந்த கிணறையும் எடுத்துட்டு போறீங்களா என்ன? இங்க நடக்கிற அநியாயத்தை அந்த கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. தாகத்தால செத்தவங்க சாபம் உங்களை சும்மா விடாத. உங்க சொத்து பத்து உங்க செல்வங்கள் எல்லாமே நாளைக்கு தாகத்தால தவிக்க தான் போகுது. போதும் வாய மூடு. என் வீட்டுக்கு வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. டே ரங்கா, இவளை அப்பவே அடிச்சு துரத்துன்னு சொன்னனே. கிணத்துக்கிட்ட தேவையில்லாம கூட்டம் சேர்க்காத. தண்ணி வேணுங்கிறவங்க ₹1 சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தண்ணியை வாங்கிட்டு போங்க. நாளையிலிருந்து தண்ணிக்கு விலையை அதிகமாக்கறேன். மல்லிகா அந்த காலியா இருக்கிற பானையை எடுத்துக்கிட்டு மனசு பாரத்தோட வீட்டுக்கு கிளம்புனா. அடுத்த நாள் காலையில சோமபுரத்துல ஒரு விஷயம் தீ மாதிரி பரவுச்சு. பூபதியோட கிணத்துல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. ராத்திரியோட ராத்திரியா எப்படி வத்தி போச்சுன்னு யாருக்குமே தெரியல. பூபதி அந்த கிணத்தை பார்த்து பார்த்து குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருந்தான். 100 வருஷமா தண்ணியோட இருந்த அந்த கிணறு இப்போ ஒரு துளி தண்ணி கூட இல்லாம பாதாளம் வரைக்கும் வறண்டு போச்சு. ஐயோ, என் கிணறு எங்க? பல 100 வருஷமா தண்ணியோட இருந்த என் கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த? இனி என் வியாபாரம் நடக்காதா? நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே இனி கரைய போதா? அப்பதான் மல்லிகா அவ புருஷன் சங்கரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தா. ஐயா பூபதி ஐயா, ஏழைங்களோட கண்ணீரை வச்சு இந்த கிணற நீங்க நிரப்ப பார்த்தீங்க. அதை அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? உங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் கிணத்துல இருந்த தண்ணிய வத்த வச்சிருக்கான். உயிரை மதிக்காதவனை இயற்கையும் மதிக்காதுங்க ஐயா. உங்க கர்வத்தை எங்க பசி இப்ப தோக்கடிச்சிடுச்சு. இனி நீங்க தண்ணிக்கு என்ன பண்ண போறீங்க? பாத்தீங்களா ஐயா, நேத்து என் பிள்ளைங்க தாகத்தால தவிக்கிறாங்கன்னு சொன்னப்ப நீங்க சிரிச்சீங்க. ஆனா இப்ப நீங்க தாகத்தால தவிக்க போறீங்க. இது இயற்கை உங்களுக்கு கொடுத்த தண்டனை. உங்க திமிரை விட ஒரு மனுஷனோட உசுறு முக்கியம் அப்படிங்கறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க திமிரால அந்த கிணத்துல தண்ணியை கொண்டு வர வைக்க முடியுமா உங்களால? நம்ம கிட்ட இருக்கிறத 10 பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த கடவுள் நம்மள நல்லபடியா பாத்துப்பான். பூபதிக்கு அவன் பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சுது. உடனே அவன் வீட்டுல இருந்த தானியம் பருப்பு எல்லாத்தையுமே பசியால கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆச்சரியம் என்னன்னா சில நாட்கள்லயே அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. குளம் குட்டை எல்லாமே தண்ணியால நிரம்பி போச்சு. பூபதியோட கிணறும் தண்ணியால நிறைஞ்சு போச்சு. ஆனா இந்த தடவை அந்த கிணத்து தண்ணிய பணத்துக்காக பூபதி விற்கவே இல்லை. யார் தாகம்னு வந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் அவன் இலவசமா தான் தண்ணிய கொடுத்துக்கிட்டு இருந்தான். மனுஷங்களுடைய கஷ்டத்தை வியாபாரமா மாத்திக்க நினைக்கிற எவனும் நல்லா இருக்க மாட்டான். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யற உதவி கடவுளுக்கு செய்யற பூஜையோட சமமாக்கப்படுது. சுயநலம் ஒருத்தனை அழிச்சிடும், ஆனா பொதுநலம் ஒருத்தனை வாழ வைக்கும். நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் மத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அந்த கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான்.